வணக்கம். மக்கள் குரல் 1/6/2024 குரல் 35. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட ரொம்பன் வளாகத்தின் இக்கல்வியாண்டுக்கான விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துவதானது தனது ஜனநாயக விரோத சர்வாதிகார போக்கினால் பெற்றோர் அங்கத்தவர்களுடன் முரண்பாட்டின் உச்சநிலையை வளாக நிர்வாகம் வளர்த்து கொண்டிருக்கும் இன்றைய நிலையிலும் ஜனநாயக விரோத நிர்வாகத்தோடு ஒத்துழையாமை போராட்டத்தை பெற்றோர் அங்கத்தவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வரும் நிலையிலும் உசிதமானதாகவோ அல்லது பாதுகாப்பானதாகவோ இருக்காது என்ற தெளிவான செய்தியை வளாகத்தின் ஆசிரியர்கள் ஏற்கனவே நிர்வாகத்திற்கு தெரிவித்திருந்தனர். இந்நிலையிலும் ஆசிரியர்களின் தெளிவான முடிவை மதிக்காமல் பெற்றோரின் ஒத்துழைப்பை எப்படியாவது பெற்று விளையாட்டு நிகழ்வை நடத்தியதாக அரசுக்கு கணக்கு காட்டி அரசு நிதியை பெறும் கபட நோக்கோடு நிர்வாகம் கூட்டிய பெற்றோர் கூட்டத்திலும் விளையாட்டு நிகழ்வை நடத்துவதற்கான பகீரத பிரயத்தனத்தை நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது. எனினும் ஆசிரியர்களின் முடிவை மதித்த பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு கலந்தாலோசித்த பின் முடிவொன்றை எடுக்கலாம் என முடிவு செய்ததோடு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்யும்படி நிர்வாகத்தை கேட்டிருந்தனர். இவ்வாறான சந்திப்பொன்றை விரும்பாத வளாக பொறுப்பாளர், உதவி கல்வி பொறுப்பாளர் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகி ஆகியோர் அதற்கான காலம் போதாது என தட்டிக்கழிக்க முனைந்தனர். எனினும் தமது முடிவில் உறுதியாக இருந்த பெற்றோர் ஆசிரியர்களுடனான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டால் மட்டுமே மேற்கொண்டு எதையும் பேச முடியும் என உறுதியாக தெரிவித்ததால் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்குமான கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்வதாக வளாகத்தால் நியமனம் செய்யப்பட்ட புதிய விளையாட்டு பொறுப்பாளர் பெற்றோருக்கு உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் வளாக நிர்வாகம் 31/5/24 வெள்ளிக்கிழமையன்று விடுத்திருக்கும் அறிவித்தலில் விளையாட்டு நிகழ்வு தொடர்பாக பேச வரும்படி நிர்வாகம் மீண்டும் அழைப்பு விடுத்த கூட்டமொன்றை வளாகத்தின் ஆசிரியர்கள் நிராகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதோடு விளையாட்டு நிகழ்வை நடத்த வேண்டாம் என்ற தமது முடிவை ஆசிரியர்கள் மீண்டும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய ரொம்பன் வளாக நிர்வாகம் தனது ஜனநாயக விரோத சர்வாதிகார போக்கை கைவிட்டு வளாகத்தில் ஆசிரியர்கள் உட்பட பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு இருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமைகளை நிவர்த்தி செய்து பெற்றோர் அங்கத்தவர்களுடன் சீர்குலைந்துள்ள உறவை சீர் செய்து புதிய ஆளுமையுள்ள நிர்வாகம் ஒன்று அமையும் வரை தொடரப்போகும் பெற்றோரின் ஒத்துழையாமை போராட்டத்திற்கு நியாயமான தீர்வு காணப்படும் வரை விளையாட்டு நிகழ்வை நடத்துவது பாதுகாப்பானதாக அமையாது என ஆசிரியர்கள் மீண்டும் ஒருமுறை நிர்வாகத்திற்கு இடித்துரைத்துள்ளதாகவே இதனை கருத வேண்டியுள்ளது. எனவே எமது குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் பெரும் சமூக கடமையை சிரமேற்கொண்டு அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் முடிவை மதிக்க வேண்டிய கடப்பாடு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் உண்டு என்பதன் நியாயமான அடிப்படையை பெற்றோர் அங்கத்தவர்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். எனவே ஆசிரியர்களின் வழிகாட்டலுக்கும் பெரும்பான்மையான பெற்றோரின் முடிவுக்கும் மதிப்பளித்து ஏனைய அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களும் விளையாட்டு நிகழ்வை நடத்த முயற்சிப்பது என்ற நிர்வாகத்தின் தான்தோன்றித்தனமான முடிவை நிராகரிப்பதோடு ரொம்பன் வளாகத்தில் சுமூக நிலை ஏற்படும் வரையும் விளையாட்டு நிகழ்வில் தங்களது குழந்தைகள் பங்கு பெற்றுவதை தவிர்ப்பது அத்தியாவசியமாகிறது. அதேவேளை எதிர்வரும் 5/6/24 புதன்கிழமையன்று மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஹோவார் மர்டின்சன்ஸ்வை இலக்கம் 19/978 ஒஸ்லோ என்னும் முகவரியில் அமைந்துள்ள ஏஞ்சல் பாரடைஸ் மண்டபத்திலே நடைபெறவுள்ள பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ரொம்பன் வளாகத்தின் தற்போதைய அசாதாரண நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாட வருமாறு
அனைத்து ரொம்மன் வளாக பெற்றோர்கள், இளம் மாணவர்கள், பழைய மாணவர்கள், ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். புத்தேளுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. பொருள்: ஒற்றுமையைப் போல் வேறொன்றை கடவுளர் உலகம் சென்றாலும் பெற இயலாது. வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.